ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. 65 கிலோவில் இருந்து 60 கிலோவுக்கு நான் 2 மாதத்தில் குறைச்சிட்டேங்க. இதுக்கானது கரெக்டான டயட்லாம் நான் எதுவுமே ஃபாலோ பண்ணலை. டயட் ஃபாலோ பண்ணேன்னா ப்ராப்பரான டயட்டில் எதுவுமே இல்லை. எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டால் பண்ணவே இல்லை. எக்ஸசைஸ் பண்ணவே கூடாது, டயட்டுமே இருக்கக்கூடாது. ஆனாலுமே நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி சோம்பேறிங்க நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. மேரேஜுக்கு முன்னாடி என்னுடைய வெயிட் எவ்வளோனா 59ங்க. மேரேஜுக்கு அப்புறம் அப்புக்குட்டி கன்சீவாக இருக்கிற டயத்துலலாம் கண்டிப்பாக வெயிட் ஏறும். அது ஓகே. பட் அவன் பிறந்ததுக்கு அப்புறம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் குறையவே இல்லை. அதில் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால எல்லோரும் சாப்பாட்டை குறைக்காத, அப்போ தான் சத்து போகும் பிள்ளைக்கு, நிறைய சாப்பிடுங்கும்போது நான் மேரேஜுக்கு முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடை விட அப்புக்கு ஃபீட் பண்ணுறதுல அவனுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால சப்போர்ட் அதிகமாக அவன் பால் மூலியமாக தான் போகும் அப்படின்னு எல்லாரும் சொல்ல நான் முன்னாடி சாப்பிட்டதை விட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 1/2 பிளேட்டு சாப்பிட்டேன்னா 1 பிளேட் சாப்பிட்ற அளவுக்கு அப்போவுமே எனக்கு வயிறு நிறையாதது மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே குழந்தை பிறந்த வயிறு நிறைய சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகுதுன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் நாளில் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நான் கண்ட்ரோல் பண்ணாமல் அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அது எனக்கே நல்லாவே தெரிஞ்சிச்சு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக சாப்பிடுவாங்க, நல்லா குண்டாக இருப்பாங்க. சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க, ஆனால் ஒல்லியாகவே தான் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வயிற்றுச்சலாக தான் இருக்கும். நிறைய சாப்பிட்றாங்க, பட் ஒல்லியாகவே தான் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நான்லாம் காலேஜ் படிக்கிற டயத்தில் அவ்வளோ ஒல்லியாக இருப்பேன். எனக்குலாம் உடம்பே தேராதோ அப்படின்லாம் நான் நினச்சி உடம்பு ஏற்றுறதுக்காகலாம் நிறைய நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ உடம்பு குறைக்கிறதுக்காக நான் ஓடிட்டுருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க, அது உடம்பு வாகுப்புள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, குண்டாக இருக்கிறவங்க ஃபேமிலி குண்டாகவே இருப்பாங்க, ஒல்லியாக இருக்கிற ஃபேமிலி ஒல்லியாகவே இருப்பாங்க அப்படின்னா, என்னை பொறுத்தவரையும் அது 50-50 தாங்க. சில பேருக்கு லேடிஸ்க்கு இந்த தைராய்டு பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு உடம்பு என்ன பண்ணாலுமே அது ஊதிகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் குண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஒல்லியாக இருந்தவங்க குண்டாக இருக்காங்க அப்படின்னா, என்னை பொறுத்தவரையும் அது சாப்பாடு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது தாங்க. வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கியே, சொல்ல மாட்டேறியே, பாயிண்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திட்டுவீங்க. அதனால் நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் ஊருக்கு போயிருந்தேங்க. லாஸ்ட் இயர் போகும்போது எல்லாருமே என்னை பார்த்துட்டு, என்ன இவ்வளோ குண்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே நான் என்னுடைய ட்ரெஸ்ஸு எல்லாமே பத்தாமல் போணுச்சு. அப்போ கொஞ்சம் ஏறி இருப்போம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பெருசாக எடுத்துக்கல. ஊரில் போயிட்டு பார்க்குறவங்க எல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அடுத்த டைம் நம்ம ஊருக்கு போகும்போது என்ன இழைச்சிட்ட அப்படின்னு ஒரு 2 பேராவது நம்மளை பார்த்து கேட்கணும், அந்த அளவுக்காவது நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் பத்தாமல் போனப்போ கூட நான் அந்தளவு ஃபீல் பண்ணலை. எல்லாரும் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. இவ்வளோ குண்டாயிட்டா அப்படிங்கும்போது நான் எப்படியாவது குறைச்சே ஆகணும் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். டெய்லியுமே ஊரில் சொன்ன அந்த வார்த்தை மட்டும் எனக்கு என்னமோ கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி, என்ன இப்படி ஆயிட்டுன்ட்டு பார்க்குறவங்களாம் கேட்டாங்க. அவ்வளோ எனக்கு அசிங்கமாக போயிடுச்சு. அதுக்காகவே நான் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இந்த டைம் நான் ஊருக்கு போகும்போது பொங்கலுக்கு போனேன். அப்போ எல்லாருமே ஒரு 2 பேராவது குறைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் பார்த்த எல்லாருமே இழைச்சிட்டான்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. யூடியூப்லலாம் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி டயட்டு, ஒவ்வொரு மாதிரி எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாங்க. நானும் ஒரு 2 வாரம் கிட்ட நான் முயற்சி பண்ணினேன். பட் அது எனக்கு செட்டே ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் சொன்னாங்க, அதை நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே தான் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணினேன். எக்ஸசைஸுங்கிறது காலையில் பிளான் பண்ணுங்க அப்படின்னாங்க. பட் அதுவுமே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது சுகர் கட் பண்ணணும் டோட்டலாக அப்படிங்கிறது அது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் முடியவே முடியாது. நான்லாம் ஒரு டீ பைத்தியம். ஒரு நாளைக்கு 5-6 டைம் டீ கொடுத்தாலுமே டீ குடிப்பேன். பட் அந்த வெயிட்டை நான் யோசிச்சு, நான் டீ குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் அந்த வெயிட்டை நான் மைண்டில் வச்சுக்கிட்டு, அந்த டீயா அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக நான் ஒதுக்கிட்டேன். அதுக்கு பதிலாக நான் குடிச்ச நான் திடீர்னு கட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் க்ரீன் டீ குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். க்ரீன் டீயும் சும்மா குடித்தா துவக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால ஹனி மிக்ஸ் பண்ணி காலைக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் 2 வேளையுமே க்ரீன் டீ தான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கடுத்து பண்ண வேண்டியது, நம்மளுடைய சாப்பாடு எவ்வளோ நம்ம சாப்பிட்றோமோ அதை பாதியாக குறைச்சிக்கிறது. நான் 4 இட்லி சாப்பிடுவேன், 2 இட்லியாக குறைச்சிக்கிட்டேன். தோசை சப்பாத்தி அப்படின்னா அதையுமே 2 மட்டும்தான். நைட்டுக்கும் அதே தான். மதியத்துக்கு எந்த அளவுக்கு நான் சாதம் சாப்பிட்டேனோ அதை அப்படியே பாதியாக குறைச்சிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 வாரம் போணுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பழகிடுங்க.
அதுக்கப்புறம் ப்ராப்பராக டயட் இருக்கவங்க ஒரு பிளேட்டு வச்சுக்கிட்டு முட்டை, பயிறு வகை, முளைக்கட்டுனது, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய வச்சுட்டு வந்து காட்டுவாங்க. அதெல்லாம் நான் எதுவுமே ஃபாலோ பண்ணலை. முட்டை எடுத்துக்கிட்டேன், பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். பசிச்சிச்சு அப்படின்னா ஒரு 2, 3 பாதாம் எடுத்து சாப்பிட்டோன்னா கொஞ்சம் வந்து வயிறு ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். மீல் மேக்கர்னு சொல்லுவோம்ல, சோயா ஜங்க்ஸ், அது வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் வந்து அது அதிகமாக எடுத்துக்கிட்டேன். வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ஏதோ ஒரு கீரை நீங்கள் சாப்பிடுங்க. இது எல்லாமே நான் பண்ணினது மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமானது தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது குறைஞ்சது குடிக்கணும். அது வந்து நீங்கள் பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அளவு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நான் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் சொன்னது ஒரு 20 நிமிஷம் வந்து வாக்கிங் போங்க அப்படின்ட்டு. பட் நான் 1/2 ஹவரே நான் வந்து வாக்கிங் போனேன். மார்னிங் என்னால் போக முடியாது அப்படிங்கிறதுனால ஈவினிங் ஒரு 5 மணி 5:30 போல் போயிட்டு ஒரு 1/2 ஹவர் வந்து வாக்கிங் போவேன். இவ்வளோ தாங்க நான் பண்ணினதே டோட்டலாக. அதே மாதிரி இந்த பொரிச்ச ஐட்டம், வடை, பஜ்ஜி, போண்டா இதெல்லாம் சாப்பிடவே கூடாதும்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதேமாதிரி வாக்கிங் வந்து 7 நாளும் போனேன்னா அப்படின்னு கேட்டால் ஒரு நாள் வந்து சில டைம் போக முடியலன்னா அதுவுமே இருந்திருக்கேன். அதே மாதிரி வந்து சாப்பாடுமே வந்து வாரத்தில் ஒரு நாள் சீட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு, சீட்டிங் டேனா ரொம்ப வச்சு கட்டுறதில்ல, எப்பவும் சாப்பிட்றத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன் அப்படின்னாலும் அது பிரச்சனை இல்லை, ஒரு நாள் தானே அப்படிங்கிறதுனால. இப்போ முக்கியமானது எல்லாமே நான் கரெக்டாக சொல்லிடுறேன். சுகர் வந்து டோட்டலாக கட் பண்ணிக்கிட்டேன். சாப்பாடு வந்து முன்னாடி சாப்பிட்டதை விட அப்படியே பாதியாக மாற்றிக்கிட்டேன். அதில் வந்து நான் முட்டை, அதுக்கப்புறம் சோயா ஜங்க்ஸ் இருக்குல்ல, அதாவது மீல் மேக்கர், அது நான் வந்து ப்ரோட்டீனுக்காக எடுத்துக்கிட்டேன். சாப்பாடை கம்மி பண்ணும்போது ப்ரோட்டீன் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக. அதே மாதிரி தண்ணி ஒரு 3 லிட்ரு அதிகமாக நீங்கள் குடிக்கலாம், குறைஞ்சது 3 லிட்டராவது கண்டிப்பாக குடிக்கணும். வாக்கிங் ஒரு 1/2 ஹவர் போகணும். அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதாங்க நான் பண்ணினேன் டோட்டலாகவே. வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க நம்ம சாப்பாட்டில் கண்ட்ரோலாக இருந்தாலே வந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகுங்க. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இப்போலாம் நான் எப்போயாச்சும் வாரத்துக்கு ஒரு 2 டைம் வந்து டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா என்னால் வந்து ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அதுக்காக எப்போவுமே குடிக்க மாட்டேன். சும்மா எப்போயாவது ஆசையாக இருந்துச்சுன்னா குடிச்சிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. மனம் இருந்தால் மார்க்கம் பந்துங்கிற மாதிரி, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. கண்டிப்பாக வந்து வெயிட்டு குறையும். மனசை எப்பவும் தளர விட்டுறாதீங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் என்னால் முடிஞ்சது, உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலுமே கேளுங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.